ஓர் ஆன்மா ஒரு பிறவியில் நஷ்டம் அடைந்தால், அதாவது மாண்டு போனால், மீண்டும் எப்போது தேகம் எடுக்குமென்றால், ஒவ்வொரு பிறவியும் எந்த கற்பத்தில் நஷ்டம் அடைகின்றதோ அந்த கற்ப காலம் வரையில் தோற்றம் இல்லாமல் மண்ணில் மறைந்திருந்து மறுகற்பத்தில் தோன்றி இவ்விதமாகவே மற்ற யோனிகளிடத்திலும் பிறந்து முடிவில் தேகம் கிடைத்தது என்கிறார். புரிவது போல சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆன்மா எந்த கர்ப்பத்தில் பிறந்து வளர்ந்து இருந்தபோது நஷ்டம் அடைந்ததோ, அதாவது இறந்து போனதோ, அந்த ஆன்மா ஒரு கற்ப காலம் வரையில் பிறவி எடுக்காமல் அந்த ஆன்மா ஒரு கற்ப காலம் வரை மண்ணில் மறைந்திருந்து அடுத்த கற்ப காலத்தில்தான் தோன்றி பிறவி எடுக்கும்.